சார், இப்போ கோவையில் 2 நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ கோவையில் 2 நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிரிப்பை நிறுத்திடாதே, ஏன்னா இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே. இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன், துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன். ஏன் நீ தான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன். அன்பே என்பே நீதானே, எந்த நண்பே நீதானே. இன்பு என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே. இன்பு என்பே நீதானே, எந்த தெம்பே நீதானே. முன்பே வந்த என்பே நீதானே. கண்ணால திட்டிடாதே, ஏன்னா பழசெல்லாம் பறந்து போயே அவ்வளோதாங்க. அவங்களுடைய சிரிப்புக்காக தான் இவ்வளோ விஷயமும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒய்ஃப்காக இங்க ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்த சர்ப்ரைஸ் பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. சிண்டு கெட்ஸ் ஜானுஃபைட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமா ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செட்டப்பை போட்டிருக்காங்க. அப்படியே கலர் கலரா இருக்கு அந்த இடம் பார்க்கறதுக்கு. அவங்க ஒய்ஃப் வந்த உடனே என்ன கேமரா ஆன்ல இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்படுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்து பார்த்த உடனே அவங்களுக்காக அவ்வளோ அழகான ஒரு ஊஞ்சலை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஊஞ்சலை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ அழகா அந்த செட்டப், அந்த கிஃப்ட் எல்லாமே அவங்க மனசு அப்படி கவர்ந்துருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போய் கேக் எல்லாம் வெட்டி அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்டை